குடையோடு நான் போனேன், வழியினில் ஏனோ நனைகின்றேன். கடிகாரம் இருந்தாலும் காலடி சத்தத்தில் மணி பார்த்தேன். தனிமைக்கு தனிமைகள் நீ வந்து கொடுத்தாயே. ஹாய், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேங்க. லைவ் வந்திருந்த போது அம்மா வீட்டோட ஹோம் டூர் வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் எடுத்திருக்கேன். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன மரங்கள் வச்சுருக்கேன். ஆல்ரெடி என்னென்னு சொல்லியிருந்தேன். போகிற வழி எல்லாமே வந்துட்டு நல்ல ரம்யமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது மயில் வர்றது, அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு குருவியெல்லாம் கூடு கட்டுறது, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். உள்ள என்ட்ரன்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய காம்பவுண்டாக இருக்கும். நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருந்தது. நான் வந்து இந்த வீடு எப்போ கட்டினோம் அப்படின்னா, நான் 6th படிக்கும்போது வந்து இந்த வீடு கட்டியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அப்போ இருந்த டிசைன்ஸும் டைல்ஸும் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. அதனால் நிறைய ஃப்ளாஸ் வந்து இருக்கும். இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த வீடு வந்து ஆக்சுவலாக மேட்ச் ஆகாது. இந்த விலாக் வந்துட்டு வளைகாப்புக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து எடுத்திருந்தோம். கரெக்டாக 5:30 5:40 இருக்கும். அந்த மாதிரி டிம் லைட்டாக இருக்கும்போது தான் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். நிறைய சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து வரதுக்காக. ஆக்சுவலாக 7 எல்லோரும் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிடலான்னு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா 2 ஹால் இருக்கும், 2 கிச்சன் வந்து இருக்கும், 2 பெட்ரூம் இருக்கும். இது தாங்க இது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஹாலும் சைடில் வந்து கிச்சனும் இருக்குது. டிஃபனு, லஞ்ச் எல்லாமே கடையில் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு உப்புமா வந்து வீட்டில் செஞ்சுருந்தாங்க. காஃபி போடுறது இதெல்லாம் இந்த மாதிரி வேலைலாம் நான் பார்த்துருந்தேன். நான் ஹால்லேருந்து உள்ளே போகும்போது இன்னொரு ஹால் வந்து வரும். கீழே வந்துட்டு நாங்கள் ஏன் தரை போட்டிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து அதை ஆக்சுவலாக ஹாலாக கன்வெர்ட் பண்ணோன்னு இல்லை. சும்மா வண்டி நிறுத்துறதுக்கு ஏதாவது பொருளுங்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்காக போட்டது. அப்புறம் வாஸ்து வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வந்து மறுபடியும் ஹாலும் சைடில் கிச்சனும் போடுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது ஹாலு லெஃப்ட் சைடில் வந்துட்டு கிச்சன் வந்து போட்டிருக்கணும். கிச்சனுக்கான எல்லா செட்டப்பும் இருக்கும். ஆனால் அதை இப்போ நாங்கள் டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பெயிண்ட் பண்ணும்போது எல்லாமே நான் ஒரு கிராஃப்ட் ஒர்க் வந்து அடிக்ட்டு. அந்த டைமில் வந்து எனக்கு எந்த மாதிரி பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக வந்து ஃபீல் ஆகுது. என்னடா நம்ம இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருக்குது. அந்த டைமில் வந்து இது பார்க்கும்போது நம்ம டைலில் வந்துட்டு என்ன கோட் வந்து இருக்குமோ அதை வந்து நாங்கள் பெயிண்டிங்கில் வந்து பண்ண ட்ரை பண்ணோம். அதுதான் இந்த ஹாலில் வந்து இருக்கிறது. ஹாலை ஒட்டி 2 பெட்ரூம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக பிரஜனும் பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் 4 எழுந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் இந்த பாகுபலி செட்டப் போட்டு 2 பேர்த்தையும் படுக்க வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அவங்க நாங்கள் எழுந்திரிச்சு வந்து ஒரு 1/4 மணி நேரம் கூட இல்லை, பின்னாடியே எழுந்திச்சி வந்துட்டாங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே வந்துட்டு சாமி ரூம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சாமி ரூம் வைக்கிறதுக்கு தனியாக பெரிய அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. சும்மா வாலில் தான் ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடனில் வந்து அடித்து அது தேவையில்லாத செலவாக இருந்தது. இது வந்து இந்த மாதிரி உடனில் போட்டு நாங்கள் பண்ணினது வந்துட்டு நான் காலேஜ் படிக்கிறப்போ வந்து பண்ணியிருந்தோம். அதுலேயும் வந்துட்டு வாஸ்துபடி மேலே வரைக்கும் போகக்கூடாது, பாதி வரைக்கும் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்க்கும்போது கொஞ்சம் ஆடாக வந்து இருக்கும். நம்ம ஒரு வேளை கபோர்டு ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து நீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். எல்லா ரூம்லேயுமே இந்த மாதிரி வால் பெயிண்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூஸ் பண்ணி அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது. இன்னொரு பெட்ரூமில் நான் வந்து கட்டுற சாரீ அப்புறம் பேக் இதெல்லாமே வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்து தூங்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த பெட்டில் வந்து 4 பேர் படுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பீரோ, ட்ரெஸ்ஸுங்கெலாம் வச்சுருக்கோம். பேக் டு இந்த இது சொல்கிறேன். இந்த டிவி வந்துட்டு நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்து வாங்கினது. அப்போ ஸ்மார்ட் டிவியெல்லாம் கிடையாது. ரொம்ப நார்மல் டிவி. அப்போவே கொஞ்சம் பெரிய டிவியாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது பெருசாக இருக்கே, எதுவுமே ஸ்மார்ட் டிவியாக வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. இது வந்து ஆக்சுவலாக கிச்சனுங்க. கிச்சனை வந்துட்டு நாங்கள் வாஸ்து மாற்றினதுனால டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக யாருமே சாப்பிட மாட்டாங்க இங்கே உட்காந்து. தேவையில்லாத ஏரியா தான் இது. தேவையில்லாத திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே குட்டி குட்டி ஐட்டம்ஸு. இது வளைகாப்புக்கு வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் டைனிங் ஏரியாவில் செட் பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
அதுலேருந்து வரும்போதே கிச்சன் வந்து கனெக்ட் ஆகுற மாரி இருக்குங்க. கிச்சன் வந்து எம்ப்டியா இருக்குன்னு சொல்லிட்டு, கிச்சனுக்கு என்ன கலர் பண்ணலான்னு யோசிக்கும்போது, இந்த பிங்க் கலர் வந்து எனக்கு தோணுச்சு. சரி ஓகே இந்த கலர் குடுத்துடலாம் அப்படின்னு வந்து நெனச்சிருந்தேன் அந்த டைம்ல. நான் ரிட்டர்ன் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே அம்மா உப்புமாக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க. அ காம்பவுண்ட் வந்துட்டு இந்த கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 3 ஹவர்ஸ் ஆகுங்க. கிளீன் பண்ணி சாணி போட்டு வலிச்சாங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஆள் போட்டு தான் பண்ற மாரி இருக்கும். நான் லைவ்ல வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். சைட்ல வந்துட்டு அ நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லா திங்ஸும் அடைக்க வேணான்னு சொல்லிட்டு, சைட்ல வந்து ஷெட் மாரி போட்டிருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி வெயில் அதிகமா படுறனால இந்த நெட் வந்து குடுத்துருக்கோம் நெட் கிளாத்து. இந்த ஷெட் வந்து போடுறதுக்கே 1.8 லேக்ஸ் அந்த மாரி வந்து ஆச்சுங்க. கொஞ்சம் பெரிய ஷெட்டு. இது நான் வந்து ஆஃப்டர் மேரேஜா இருக்கும்போது தான் பண்ணியிருந்தாங்க இந்த இது. ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ற மருந்துங்க வைக்கிறது, அப்புறம் பக்கெட்டு, தேவையில்லாத ட்ரெஸ்ஸுங்க, தேவையில்லாத டாய்ஸு இதெல்லாமே வைக்கிறதுக்காக இத வந்து வச்சிருக்கோம். அப்போ பைக்கும் நிறுத்திக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாரி. தோட்டத்தில இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆகும்னு நெனைக்கிறேன். வெளியவே தேங்காய் வந்துட்டு நாங்க உரிச்சு வைக்க மாட்டோங்க. இந்த மாரி போட்டு வச்சிருப்போம். ஒரு ஒரு வாட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அத வந்து ஆட்டி தேங்காய் எண்ணெயா செஞ்சுப்போம். வீட்டுக்கு வெளிய இருந்து பார்க்கும்போது இந்த மாரி தாங்க இருக்கும். சூப்பரா இருக்கும் வியூ. காலையில ஏஞ்சு நான் எப்போ போனாலும் இத பார்த்துட்டு தான் என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆகும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன ஏதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. ஹோம் டூர் வீடியோ கேட்டதுனால தான் போட்டிருக்கேன். இப்ப நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டோங்க. இங்க வந்துட்டு இனிமே வந்து டே இன் மை லைஃப்லாம் போடுறேன். என்னோட ரொட்டீன்லாம் எப்படி இருக்கு? என்ன ஏதுன்ட்டு. இப்போ நம்மளோட வீடியோஸ்க்கு லாங் வீடியோஸ்க்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹேப்பியாவும், அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காவும் இருக்கு. வீட்டுக்கு வெளிய கூட இருக்க வேணாம். சும்மா வாசல்ல உட்காந்து பார்க்கும்போதே, இந்த மாரி மயில் போறது, இந்த மாரிலாம் வரும். உங்க வீட்டுக்கு முன்னாடி இப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லுங்க.